ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் அன்பான வாழ்த்துகள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்து நீ என்றைக்கும் காண மாட்டாய் என்று வேதம் சொல்லு. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எகிப்தனை போல காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவன் மூலமாய் வருகிறதான கலக்கங்கள், எகிப்தேன் என்று சொன்னால் உனக்குரமாய் உன் வாழ்க்கையை நசுக்கத்தக்கதாக, உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு மேலமாய் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணும்படியாக, அழிக்கும்படியாக பின்தொடர்கிறவன் தான் எகிப்தியன். அந்த எகிப்தியனை நீ காணும் பொழுது உன் மனம் கலங்கி வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற நீ எகிப்தியனை நீ அன்றைக்கு நீ பார்க்க மாட்டாய். அந்த தேவனாய் கர்த்தர் உனக்காக நீ நியாயாதிபதியாக இருந்து உன் யுத்தத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்க. அவர் உனக்கு மேக ஸ்தம்பமாக இருந்து முன் நடத்தி கொண்டு போகிற தேவன். என்றைக்கு அந்த மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறாயோ, என்றைக்கு மேகத்தின் வழிநடத்தலை அணிந்து புரிந்து செயல்படுகிறாயோ, அன்றைக்கு தேவன் எகிப்தினுடைய சங்காரத்தை அழித்தது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில் வருகிற குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உறவாட முடியாது, பேச முடியாதபடி நடப்பிக்கிற எல்லா எகிப்தினுடைய ஆவிகளையும் கர்த்தர் அழித்து, என்றைக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து அவனையும் அவன் குதிரைகளையும் அழித்தது போல இன்றைக்கு உனக்கு உரமாய் எழும்புகிற எல்லாரையும் அழிக்க வல்லமுடைய தேவனாய் இருக்கார். முற்றுமுடி அழிக்க வல்லமுடைய தேவனாய் கர்த்தர் உன் வல்லமையோடு கிரியை செய்ய தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கிப்பார், அவரோடு கூட உறவாடு, அவரோடு கூட பேசு. கர்த்தர் எகிப்தை காணாது அழிக்க வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.